ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு பயங்கரமான கலவரம். பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் வந்து ரீகே ரிப்ளே போட்டு பயங்கரமாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே வந்து WWE அஃபிஷியல்லாம் வந்து தடுக்கிறாங்க. நயா ஜாக்ஸை என்ன தான் தடுக்க முயற்சி பண்ணாலும் நயா ஜாக்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ராவோட சைடுக்கு வந்துடுறோம். ரா சைடுக்கு வந்தோடனே ரா ஸ்டார்டிங்லேயே யார் வரான்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரியை காமிக்கிறேன். கமெண்ட்ரி டேபிளில் வெயிட் பேரட்டும், அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் கோலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜே இசோ ஆடியன்ஸ் சைட என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ஜே இசோ என்ட்ரன்ஸ் கொடுத்து அவர் பேச ஆரம்பிப்பாரு. நம்ம ஏதாவது பேசுவார், சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் மேட்சை பற்றி பேசுவார் நம்ம நினைச்சோம். ஆனால் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ட்ரன்ஸ் கொடுத்து மைக்கை வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே கந்தர் வருவார். கந்தர் வந்து கந்தருக்கும் ஜே இசோக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போவோம். கந்தர் முழுக்க முழுக்க ஜே இசோ வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ வந்து சாம்பியன்ஷிப்புக்கு தகுதியே இல்லை, உன்னோட சிறந்த ஆள் என்னோட கஷின் பிரதர், உன்னோட பிரதர் வந்து உன்னோட சிறந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ வேஸ்ட்டு, ஜிம்மி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவரும் ரிவெஞ்ச் எடுப்பாரு. நான் உன்னை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை தோக்கடிச்சு நான் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கந்தரை அடித்து வெளில தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து கெத்து காமிப்பாரு ஜே இஸ்ரோ. இந்த ரா ஆரம்பமே ஒரு அமர்க்கலமான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் அடிச்சுக்கிட்டது, இங்கே வந்து கந்தரை தாக்கிட்டு சாம்பியன்ஷிப்பை கெத்தா தூக்கி காமிச்சது, இந்த சம்பவம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க ஜே இசோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஜே இசோ பேசும்போது ஆடியன்ஸ் ஈடுன்னு சொல்லி தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மொமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே இருந்துச்சு. அடுத்த பேக் ஸ்டேஜில் நியூ டே வருவாங்க. நியூ டே வந்து கோஃபி கிங்ஸ்டன் சேவர்ட்ஸும் வருவாங்க. வந்த உடனே ஜேபிஎல் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் பாக்கெட்டில் பணத்தை கை கொடுத்துட்டு ஜேபிஎல் பாக்கெட்டில் பணத்தை வைப்பாங்க. ஆனால் ஜேபிஎல் வந்து நீங்கள் வந்து பிக்கி இல்லாமல் நியூ டே வந்து பெரிய ஆளாக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அது கேட்டோடனே அவங்க கொஞ்சம் அப்செட்டாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டனுக்கு ரேமே ஸ்டுடியோவுக்கு ஒரு மேட்ச், அந்த மேட்சுக்காக வருவாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெய்லி பேட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போறேன்னா அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வருவாங்க. நயா ஜாக்ஸுக்கும் பெய்லிக்கும் போன வாரமே ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி நடந்ததுனால இந்த வாரம் அதுக்கான மேட்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த இவங்க பேக் சைடில் கான்ட்ரவர்சி நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனும் சேவியர் வுட்ஸும் ரிங்கில் வந்த உடனே ஆடியன்ஸ்லாம் வந்து நியூ டேவை கேவலமாக திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா போ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரே மிஸ்டரியோக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து கோஃபி கிங்ஸ்டன் தன்னோட ஹீல் டனத்தை ஹீலாக பண்ணுறதை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஹீலில் என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியே பண்ணார். அதே போலவே ரே மிஸ்டரியோட மூவ்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டார், கட் பண்ணி தடுத்து விட்டு டிஃபெண்ட் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சேவர் ஒரு கட்டத்தில் ரே மிஸ்டர் 619 போட்டு வின் பண்ண போகிற நேரத்தில் காலை வாரி விடுவார். இதை பார்த்து ரெஃபரி வந்து சேவர் உட்ஸ் வெளில போறியா இல்லை இந்த மேட்சை முடிச்சுட்ருவா, ஓடுறான்னு பாரு, போகவே மாட்டார். உடனே ரே மிஸ்டர் பஞ்ச் வைக்கும், அதுக்கப்புறம் இறங்கி வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரே மிஸ்டர் 619 போடுவார். அதுக்கப்புறம் வந்து கோஃபி கிங்ஸ்டன் அந்த 619 தடுத்து 619லேருந்து ஜம்ப் பண்ணி மூவ் போடுவார். அந்த கிராஸ் பாடி மூவை தடுத்துருவார். தடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரோல் பின் பண்ணி ரே மிஸ்டர் வின் பண்ணார். ரே மிஸ்டர் வின் பண்ணோன்னே கோஃபி கிங்ஸ்டன் சேவியர் வுட்ஸும் சேர்ந்து ரே மிஸ்டரியை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ரே மிஸ்டரியோக்கு ஹெல்ப் பண்ண எல்டபிள்யூ டீம் வரும். கோஃபி கிங்ஸ்டனும் சேவியர் வுட்ஸும் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் சாட் கேபிள் பேசிக்கிட்டு இருப்பாரு. போன வாரம் நடந்த மேட்ச், அதுக்கப்புறம் வந்து நான் தான் அடுத்த சாம்பியன் ஆக போகிறேன், அதுக்கப்புறம் அவங்க டீமில் உள்ள உமன்ஸ் நான் தான் உமன் சாம்பியன் ஆக போகிறேன், இன்டர்கனல் சாம்பியன், அதுக்கப்புறம் டாக் டீம் சாம்பியன் நாங்கள் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் மேட் டீம் அப்படியே ஒத்துமனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செமிசைன் ஒருவார். செமிசைன் வந்து ரிங்குள்ள வந்து பேச ஆரம்பிப்பார். நான் ஆடம்கிட்ட பேசிட்டேன், நான் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் 2025 நான் இருக்கிறேன், நான் கிட்டத்தட்ட வந்து 14 வருஷமாக எந்த வித பெரிய சாம்பியன்ஷிப்பும் ஜெயிக்கல, ஆனால் WWE இருந்திருக்கேன், WWE டாப் பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து சாம்பியன்ஷிப் இல்லைனாலும் ஆனால் நான் இந்த வருஷம் 14 வருஷன்றதுனால இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுவார், ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப் மோத போகிறேன்னு சொன்னேன். கெவின் ஓவன்ஸ் வருவார். கெவின் ஓவன்ஸ் சொல்லுவார், நானும் வந்து கோடி வருஷம் ஜெயிச்சிடுறேன், நீ வந்து ராயல் ரம்பிளில் ஜெயிச்சிரு, நம்ம 2 பேர் ரெஸ்ல்மேனியாவில் மோதலாம், ஆனால் வந்து நீ ஜெயிக்கல, நான் மட்டும் ஜெயிச்சிருந்தேனா, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சப்போர்ட் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். எப்படி நீ ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணுறியோ, கோடி ரோட்ஸ் சப்போர்ட் பண்ணுறியா, நீ எல்லாருக்கும் எடுப்பாக இருக்கிறியா, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லி கெவின் ஓவன்ஸ் கேட்பாரு செமிசைன்ட்ட. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் சாமஸி பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. நான் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டா, நான் இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல பேரன் பேக்கர் வந்து பேசி காமிச்சிட்டு போகிற சாம்பியன்ஷிப்பாக 2 பேரும் கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த கேலரியில் நின்று லவ்லி கிங் ஈஸ்வர் பேசிக்கிட்டு இருப்பாரு, பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து NXTலேருந்து ராக்ஸ்னியும் வருவாங்க. அவங்களுக்கும் பெய்லிக்கு கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால பெய்லி வந்து நயா ஜாக்ஸோட ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அந்த மேட்ச்சுக்கு விளையாடும் போது அவங்க வந்து நிற்பாங்க. அதனால அந்த மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா பெய்லி வர்சஸ் நயா ஜாக்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ராக்ஸ்னியும் வந்து பெய்லியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பெய்லி வந்து நயா ஜாக்ஸோட ஃபினிஷர்லாம் போட்டு வின் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் வந்து அது எந்த விதத்துலையும் வேலைக்கு ஆகுது. அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் செட்டில் அடி வாங்கிட்டு இருந்த ரீகா ரிப்ளே இங்கே வந்து நயா ஜாக்ஸை வந்து அடின்னு அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸ் கமெண்டேட்டிவ்ல உடச்சி விட்டுறலாம், ரீகா ரிப்ளே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல வந்து அஃபிஷியல்லாம் வந்து தடுப்பாங்க. தடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நயா ஜாக்ஸ் மேலேயே வந்து அந்த அஃபிஷியல் செக்யூரிட்டிஸ் மேலேயெல்லாம் வந்து ரீகா ரிப்ளே குதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் WWE உள்ளவங்க பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல உனக்கும் எனக்கும் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி ரீகா ரிப்ளே வந்து அந்த இடத்துல ஆக்ரோஷமாக கேட்பாங்க. அந்த மேட்ச் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சார்ட் கேபிள் அதை போய் டாமினிக் மிஸ்ட்ரி கிட்ட கேட்குறாரு, யார் அந்த ஒரு மிஸ்ட்ரியான லிஸ்டர், யார் அந்த எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கு வந்து டாமினிக் மிஸ்ட்ரி ஒரு ஷீட்டை கொடுக்குறாரு. அதை பற்றி ஜட்மெண்ட் டேவில் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓல்டான விஷயம், அதை பற்றி கேட்காதீங்க, அது ரொம்ப பழைய கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஒரு மேட்சஸ் இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜேடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஃபின்பாலர் இல்லாத வரைக்கும் நான் தான் நடத்த போகிறேன், வெளியே நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து லிவ் மோர்கன் கேட்பாங்க, நீ ஏன் மேட்சுக்கு போட்ட பிளானோட ஒரு நல்ல பிளானாக போடுற, சரி வா உன்னை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ரெக்யூரண்ட்டுகளை தொட்டுக்கிட்டு இருப்பார். கலிட்டா கடுப்பான சேப்போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் பேக் ஸ்டேஜில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் பெட்டடுடே மேட்சுக்காக பென்டா ஃபஸ்ட்டு வருவார். அடுத்து பெட்டடுடே இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேருமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பெட்டடுடே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து பென்டா தான் ஜெயிக்க போகிறான்ற எல்லாருக்கும் தெரியும். அதே போல வந்து இந்த மேட்ச்ல பென்டா வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் பென்டா தன்னோட பெயில் டிரைவ் போட்டு வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலோட வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. லோகன் பால் அடுத்த வாரம் ராவுக்கு டெபிட் கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் ஆடுறது டாப் ஆஃப் த கேலரியிலேருந்து அப்படியே போய் அங்கே டாப் ஆஃப் த கேலரியில் நின்று பேசுவார் பேக் ஸ்டேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா நான் ராயல் ரம்பிளில் இருக்கிற ராயல் ரம்பிளில் ஹிஸ்ட்ரி படைக்க போகிறேன், 29 பேரை எலிமினேட் பண்ண போகிறேன், ராயல் ரம்பிளில் ஜெயிக்க வேண்டிய செத் ரோலின்ஸை நான் தோக்கடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஜான்சனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சிஎம் பங்க் நான் இருக்கிற ஜான்சனா என்னால் பார்க்க முடியாது, அவனை துரத்தி விட்டுருவோம் அடிச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸையும் நான் வெளில எலிமினேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸே இருந்தாலும் கவலை இல்லை, நான் அவனை எலிமினேட் பண்ண போகிறேன், ட்ரீம் மேக்கர் அவனையும் எலிமினேட் பண்ண போகிறேன், செமிசைன் ஈக்குவல் கிடையாது, ஹல்குகான் அவர் வந்தாலும் எலிமினேட் பண்ண போகிறன்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. நான் தான் ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உமன்ஸ் டிவிஷனில் ஒரு டாக் மேட்ச் நடக்கும். யார் யாருக்கு கேட்டிங்கன்னா ஷைனா பிளேசர் அண்ட் வந்து அவங்க கூட ஒரு பார்ட்னர், இது சோனியா டிவில் தலைமையில் இந்த டீம் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலில் டெக்கடாகே. அதுக்கப்புறம் வந்து யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா இயோஸ்கை இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து இயோஸ்கை இந்த மேட்சை வந்து ஷைனா பிளேசரை வச்சு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இந்த வின் பண்ணி இந்த மேட்சை வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிடும். அடுத்த மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்க ட்ரீவ் மெக்கின்ட்ரே வர்சஸ் செத் ரோலின்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ரெசல்மேனியா 40 நடந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு தோத்ததுக்காக செத் ரோலின்ஸ் தோத்துட்டாரு. அந்த மேட்ச்சில் வந்து ட்ரீவ் மெக்கின்ட்ரே வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப்லாம் இல்லை, அதுக்கான ரீமேட்ச்னு சொல்லி இந்த மேட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா ரீமேட்ச்னு சொல்லி ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட் என்ன மாதிரியான வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வந்து யாராவது இன்டர்ஃபியர் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான மேட்ச். அது இல்லாமல் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த விதத்துலையும் குறையில. ஒரு கட்டத்தில் வந்து ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸோட முடிய பிடிச்சி தன்னோட ஃபியூச்சர் ஷாக் டிடிடி இந்த மூவை போட்டு விட்டுருவார். போட்டு விட்டதுக்கப்புறம் பின் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல வந்து செத் ரோலின்ஸை பின் பண்ணி தோக்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு க்ளோஸ் லைன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்ட செத் ரோலின்ஸ் தன்னோட எஸ்கேபை க்ளோஸ் லைனில் எஸ்கேபை ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுறோம். வின் பண்ணதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் ஷாக் ஆகிட்டு என்னடா ரீமேட்ச் என்ன தோக்கடிச்சிட்டியோ வாடா நான் உன்னை வெளுக்க போகிறேன் மீண்டும் சொல்லி அதுக்கப்புறம் ரெஃப்ரியை போய் பார்த்து ரெஃப்ரியை ஓடுறா ரெஃப்ரி ஏன்டா இங்கே அடிக்கிற அப்படின்னு சொல்லி ரெஃப்ரியை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு ட்ரீம் மேக்கர் வந்து செத் ரோலின்ஸை போட்டு அடின்னு அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக செத் ரோலின்ஸை முடிச்சு விட்றலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் கிட்ட தலையை வெளில வச்சு அதுக்கப்புறம் வெளில இருந்து ஒரு அதனா கெல்மராவை போட்டு அவன் தலையை நசுக்கி விட்றலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அந்த இடத்துல வந்து செமிசைன் வந்து காப்பாற்றுவார். செமிசைன் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் செமிசைனுக்கு ஹெட்பட்டை போட்டு செமிசைனை வெளில தள்ளி விட்டு செத் ரோலின்ஸை உள்ளர வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பார். உள்ளர வச்சு முடிக்கிறதுக்காக அந்த டாப் ஆஃப் த கார்னர் கிட்ட போய் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட என்ன நிற்குன்னு கேட்டிங்கன்னா செமிசைன் வந்து ஹெல்வா கிக்கை வந்து ட்ரீம் மேக்கருக்கு போட வரனா
பார்த்தா ட்ரீம் மேக்கர் எஸ்கேப் அது அப்படியே செத்ருலின்ஸ் கனெக்ட் ஆகிடும். செத்ருலின்ஸ் கனெக்ட் ஆனோன்னு செமிசைன் வந்து அப்செட் ஆகிடுவார். ட்ரீம் மேக்கர் ஷாக்கிங்காக இருப்பார், என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிரிப்பார், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ் வந்து செமிசைனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பார். செமிசைன் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பார். இதோட ரா முடிஞ்சிருச்சு. இந்த ரா இதுதான் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்